வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். இன்றைய சிந்தனையிலே நாம் உறவுகளோடும் நண்பர்களோடும் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எந்த இடத்தில் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிறருக்கு நாம் துன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அதில் இருந்து ஒதுங்கி நாம் பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்பது நமது முதல் ஒழுக்கம். இன்னொன்று, அவர்களுடைய அந்த செயல் நம்மை தூண்டி பிறர் மன தூண்டுதலால் நமது செயல் அறத்துக்கு முரணான செயலாக மாறிவிடாமல் இருப்பதற்காக அவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது வள்ளல் பெருமான் கூட ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு களவாண்மை வேண்டும். அப்ப அந்த ஒதுங்கி இருக்கணும் அப்படிங்கிறது எந்த இடத்தில் என்பதை நாம் உறுதியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இப்பொழுது நாம் சமுதாயத்தில் மனிதர்களோடு கூடி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முழுமையாக ஒதுங்கிவிட முடியாது. எந்த இடத்தில் ஒதுங்க வேண்டும், எந்த இடத்தில் இணைப்பு பெற வேண்டும் என்ற விழிப்புணர்வு நமக்கு வேண்டும். அப்படிதான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலும் கடமையிலே நாம் தவறிவிடக் கூடாது. அப்ப அந்த கடமை என்ற அடிப்படையில் தான் நாம் பிறரோடு இணைப்பு பெறுகிறோம். கடமை என்பதில் இரண்டு வகையாக இணைப்பு பெறுவோம். எப்படி? கடன் பிளஸ் மை, கடமை. அதாவது எனக்கு தேவை நிறைவு செய்து கொள்வதற்காக பெறக்கூடிய பொருள்கள் இந்த சமுதாயத்தில் மக்களில் மூலமாகத்தான், அவர்களின் உழைப்பு மூலமாகத்தான் கிடைக்கிறது. அப்ப அதை பெறும் பொழுது அதை பெறுவதற்கு நாம் இந்த சமுதாயத்தோடு இணைப்பு பெறுகிறோம். சரி, அதன் பிறகு நாம் பெற்ற அந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டும் அல்லவா? அதுதானே கர்மயோகம். அதை மகரிஷி அவர்கள் கடமை அறம் என்று சொல்வார்களே. அதை திருப்பி செலுத்துவதற்கு நாம் அவர்களோடு இணைப்பு பெற வேண்டும். அவ்வளவுதான். அப்ப இந்த இரண்டு இடமும் பிறரோடு இணைப்பு பெறக்கூடிய இடமாக இருக்கிறது. அதில் எந்த அளவு இணைப்பு இருக்க வேண்டும் என்பதையும் மகரிஷி அவர்கள் எங்கு தொடங்க வேண்டும், அந்த இணைப்பு எங்கு முடிய வேண்டும் என்றும் சொல்லிவிட்டார். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்று அதனுடைய அந்த விரிவுத்தன்மையையும் சொல்லி இருக்கிறார். இப்போ அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே நாம் உணர்ந்து அறநெறியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கெல்லாம் என்ன ஒரு பேராசை என்று சொன்னால், இதில் நாம் சுகமடைந்து இருக்கிறோம், மனதில் நிறைவாக இருக்கிறோம். எல்லோரும் அந்த நிறைவை பெற வேண்டும். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை நாம் எப்படி எடுத்துக்கொண்டோம் என்றால், யாம் பெற்ற இன்பத்தை இந்த உலகம் முழுதும் பெற வேண்டும், நோக்கம் சரிதான். ஆனால் இதை அவர்களை நாம் அழைத்து, ஒவ்வொன்றாக ஒவ்வொருத்தரையும் அழைத்து நாம் இந்த அறநெறியை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உண்மையிலேயே என்ன நடக்கும் என்று பார்த்தால், இது எனது அனுபவத்தில் சொல்கிறேன். நிறைய பேருக்கு நாம இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லும் போது அவர்கள் நம்மை இந்த அற வாழ்க்கையிலிருந்து அவர்கள் வழிக்கு இழுத்து விடக்கூடிய சூழ்நிலை தான் வருகிறது. ஏனென்று சொன்னால், இந்த உலகில் அவர்களுடைய பர்சன்டேஜ் ஜாஸ்தி, வில் பவர் ஜாஸ்தி. நாம இன்றைக்கு இத்தனை தலைமுறையாக இருந்து வந்த பழக்கத்திலிருந்து விளக்கத்துக்கு இப்பொழுதுதான் மாறி இருக்கிறோம்.
100 பேர் சேர்ந்து அவர்களுடைய பழக்கத்துக்கு நம்மை இழுத்தார்கள் என்றால் நாம் இப்பொழுதுதானே மாற்றம் பெற்றிருக்கிறோம். அதிலிருந்து விலகிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி விடுகிறார்கள். நாம் நமது அறத்திலிருந்து விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். நம்மை காத்துக் கொள்வதற்காகவாவது எல்லோரிடமும் இதை கொண்டு போய் சொல்லிவிட வேண்டும், இந்த உலகமெங்கும் இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று எண்ணம் சரிதான். ஆனால் அதற்காக விரிந்து செயல்படக்கூடியது செயல்படும் போது நம்மை நாம் இழந்து விடுகிறோம் என்பது அனுபவமாக இருக்கிறது. மகரிஷி அவர்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கும் என்று நம்புகிறேன். அதனாலதான் அவர் என்ன சொன்னார், அவர்கள் வந்து கேட்கும் பொழுது அவர்களுக்கு கொடுங்கள் என்று. அவர்கள் எப்பொழுது கேட்பார்கள்? நாம் இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்பர்மேஷன் என்ற நிலையிலே நம்மை மாற்றிக்கொண்டு நாம் பெரிய நோயிலிருந்து விடுதலை பெற்று ஆரோக்கியமாக வாழகிறதை பார்க்கிறாங்க. நம்ம வாழ்வதை பார்க்கிறார்கள். நாம் மன நிறைவோடு வாழ்வதை பார்க்கிறார்கள். நாம் எந்த வகையிலும் ஒரு உணர்ச்சி வயம் இல்லாமல் அமைதியாக வாழ்வதை பார்க்கிறார்கள். இப்ப இதை பார்க்கும் பொழுது எப்படி அப்பா இப்படி எல்லாம் இருக்க முடிகிறது உன்னால்? எப்படி இந்த அளவுக்கு அந்த நோயிலிருந்து ஆரோக்கியத்துக்கு உன்னை மாற்றிக்கொண்டாய் என்று கேட்கக்கூடிய ஒரு நிலை வரும் அல்லவா? அப்படி கேட்பவர்களுக்கு நீங்கள் இதை சொல்லுங்கள். இன்னொன்று, சமுதாயத்தில் துன்பம் அதிகமாக இருக்கும் பொழுது, தாங்க முடியாத நிலையில் இருக்கும் பொழுது, இதற்கு ஏதாவது வழி கிடைக்காதா என்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தேடுதல் இருக்கிறதே, அந்த தேடுதல் இருப்பவர்களுக்கு இதை கொடுத்தோம் என்று சொன்னால் அதை கன்ஃபர்மேஷனாகவும் டிரான்ஸ்பர்மேஷனாகவும் மாற்றுவார்கள். அதனால அப்படி தேடி வர்றவர்களுக்கு மட்டும் கொடுங்கள் என்று சொன்னார். நாங்களெல்லாம் அப்படி தேடி சென்றோம். எங்களுக்கு மதுரையில் தீட்சை, எங்களுக்கெல்லாம் தீட்சை கொடுத்த முதல் ஆசிரியர் அனந்த நாராயணன் அவர்கள் காயகல்பம் எடுப்பதற்கு மதுரையிலிருந்து கார் எடுத்துட்டு கோபிசெட்டிபாளையத்துல போய் எடுத்துட்டு வந்தார். முதல் நிலை அகத்தாய் பயிற்சி ஒரு ஊர்ல எடுத்திருப்பார், ஈரோடுல எடுத்திருப்பார். 2ஆம் நிலை அகத்தாய் பயிற்சியை திருநெல்வேலியில் எடுத்திருப்பார். இது மாதிரி ஒவ்வொரு ஊராக சென்று எடுத்ததெல்லாம் இருந்தது. அப்படி தேடி சென்று எடுத்த ஒரு காலத்தில் அங்கு மகரிஷியிடம் அந்த அருள்நிதியாக வரும்பொழுது அந்த ஒரு 300 பேர் வருவாங்க. 300 பேர்ல கிட்டத்தட்ட 95% பேர் அந்த ஒரு முகத்தில் அந்த ஆர்வத்தோடு வருவார்கள். அப்பொழுது அவர்கள் கொடுத்தது அப்படியே உள்வாங்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அந்த அடிப்படையில் நாம் பிறரை மாற்றிவிட வேண்டும் என்று நாம் முயற்சி செய்யக்கூடாது. நான் மாற வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்களுக்கு நாம் மகர்ஷியினுடைய இந்த எளிமையான தத்துவத்தை கொடுத்து அவர்களை மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆக இந்த இடத்தில் ஆன்மீக கல்வி என்பது இன்ஃபர்மேஷனோட நின்று விட்டால் அது வெறும் பெருமையும் புகழும் பொருளும் தான் கொடுக்கும். ஆன்மீகத்துக்கு பொருள் என்பதே தேவையில்லை, அருள் என்பதுதான் தேவை. ஆக மற்ற கல்வி இன்ஃபர்மேஷனாக இருக்கிறது என்பது ஆமாம். கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பாரு, ஆனா கெமிஸ்ட்ரியை அவர் பயன்படுத்தவே மாட்டார் வாழ்க்கையில். அப்படி ஒரு வேலை செய்து கொண்டிருப்பார். ஆனால் அங்கு அதுதான் வாழ்க்கையாக மாறுகிறதா? இல்லை, அது அப்படி இருந்துட்டு போகவில்லை. அதை பற்றி நாம் கவலை இல்லை. ஆனால் ஆன்மீக கல்வி என்பது இன்ஃபர்மேஷனாக மட்டும் இருந்துவிடக் கூடாது. இப்பொழுது கீதா உபதேசம், ராமாயணம் சொற்பொழிவு, இதெல்லாமே இன்ஃபர்மேஷனாக கேட்டுவிட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் பழமொழியில் சொன்னார்கள். படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் என்று ஒரு பழமொழியாக சொன்னார். ஏன்? அது வெறும் இன்ஃபர்மேஷனாக இருக்கிறது. ஆன்மீக கல்வி இன்ஃபர்மேஷனாக மட்டும் இருந்துவிடக் கூடாது. இன்ஃபர்மேஷனை கொடுத்து விட்டு அவர்கள் கோடி கோடியாக நாங்கள் பணம் ஈட்டிக் கொண்டோம், இது ஆன்மீகம் அல்ல, இது ஒரு வியாபாரம், ஆன்மீக வியாபாரம். அதனால ஆன்மீக கல்வி இன்ஃபர்மேஷனாக இருக்கக்கூடியது, அனைவருக்கும் கன்ஃபர்மேஷனாக மாற வேண்டும்.
கன்ஃபர்மேஷனாக மாறக்கூடிய அளவுக்கு நாம் இந்த தத்துவத்தை சொல்ல வேண்டும். அது டிரான்ஸ்பர்மேஷன் ஆகக்கூடிய அளவுக்கு சொல்பவரும் வாழ்ந்து காட்ட வேண்டும். இதுதான் இன்றைய சிந்தனையாக இருக்கிறது. அற்புதமாக சிந்தனை. வாழ்க வளமுடன்.